ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா 9 பவர்ஃபுல் சைக்காலஜியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய மதிப்பை அதிகரிக்கிறதுக்காக மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை உங்கள் காதில் வச்சுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை இமேஜ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றது கொடுங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சைக்காலஜி ஃபேக்ட் நம்பர் 1. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அவங்கள பயம்படுத்தணுங்க. அதாவது உங்களைய இழக்கும் பயத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவங்க யோசிப்பாங்க, நம்ம இந்த தவறை பண்ணிட்டோம், இதனால் இந்த இடத்துக்கு இவன் வரல, இவன் இல்லாமல் இந்த வேலையை நம்மளால் எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் சரி, இல்லை ஒரு சில உறவுகளில் நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றத ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும். இந்த ஒரு பயத்தை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் அந்த வேலை நடக்காது. ஆனால் அதனுடைய சூப்பர்வைசர் சொல்கிறாரு, இல்லை அந்த ஓனர் சொல்கிறாரு, நீ இல்லாட்டியும் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு 2 நாள் நீங்கள் லீவு போடுங்க. அவங்கள்ட்ட சண்டை போடாமல் 2 நாள் பர்மிஷன் கேட்டு லீவு போடுங்க. அப்போ உங்களுடைய அருமை அவங்களுக்கு புரியும். சைக்காலஜி ஃபேக்ட் நம்பர் 2. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத கொடுக்காதீங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திடுங்க. அந்த ஷேரிங்கை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வேறு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க அந்த ஷேரிங்கை. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் யோசிக்க தோணும், ஒருவேளை நம்ம இவனுடைய லைஃப்பில் பெருசாக முக்கியத்துவம் இல்லையோ அப்படின்ற ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்கும். சைக்காலஜி ஃபேக்ட் நம்பர் 3. இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கு. தக்காளி ஒரு நேரத்தில் ₹1 கூட விற்றுருக்கு. ஆனால் அதே தக்காளி ஒரு சில நேரங்களில் ₹100, ₹200, ₹500 இந்த மாதிரி விலைகள் அதிகமாக கூட. ₹1 அந்த தக்காளி விற்கக்குள்ள நம்ம அதை பெருசாக கண்டுக்கிட்டு இருக்கோமா? அதை வாங்கி வீட்டில் குமிச்சு வைப்போம். அது கெட்டு போயிடும். அதனால் வேணாம், இது எப்போ வேணால் ₹1 தானே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு லத்தாச்சிக், அதாவது கேர்லெஸ்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுவே இன்றைக்கி ₹1 விற்றுட்டு இருக்கக்கூடிய தக்காளி நாளைக்கு ₹200 மாறிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நிச்சயம் அதுக்கு நிறைய கேரிங் அப்படின்றத கொடுப்பீங்க. அதே போல தான் அப்படி தான் நிறைய ஹியூமன் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் ஒருத்தருக்காக அவைலபிளாக இருக்கிறீங்க. அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் போயிடுறீங்க. அவங்க எப்போ எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிடுறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்றது அந்த ₹1 தக்காளி மாதிரி தான். அதனால் எப்பொழுதும் உங்களுடைய அவைலபிலிட்டியை கம்மியாக வச்சுக்கோங்க. நம்பர் 4. இது என்னன்னா, எப்போவுமே சரி, நமக்கு கூட இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம் மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த மர்மம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் பேய் இருக்குன்றாங்க, ஒரு பக்கம் இல்லைன்றாங்க. ஆனால் இருந்தாலும் பேய் படம் வந்தால் எல்லாருமே போய் பார்க்குறாங்கல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சந்தோஷமாக அவங்களுக்குள்ளே நிறையா ஒரு ஹாப்பினஸோடு போய் பார்க்குறாங்க. அதே போல தான் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கட்டும், இல்லை மர்மங்களாக இருக்கட்டும், இதை எதையுமே நீங்கள் யார்கிட்ட முக்கியத்துவத்தை எதிர்பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான ஷார்ட்டாக ஒரு பதிலை மட்டும் சொல்லுங்கள். அதில் இருக்கிற விளக்கங்களை, உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. இப்படி அவைலபிலிட்டியும் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன அந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த 5 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களை தேடி உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்துக்கிட்டு வர்றவங்க நிச்சயம் வந்துடுவாங்க. அப்படி வராதவங்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அது எதுவுமே உங்கள் கையில் கிடையாது. அப்படி உங்களுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வராங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எப்போவுமே அவங்களுக்காக அவைலபிளாக இருக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நாளைக்கு பார்க்குறேன், அவங்க இன்றைக்கி பார்க்கணும், இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க. நாளைக்கு பார்க்குறேன், இல்லை ஒரு 1 மணி நேரம் ஆகும், இல்லை ஒரு 2 மணி நேரமாக அப்படின்னு அவைலபிலிட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து மறுபடியும் போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் செஞ்சீங்க அப்படின்றத அவங்க எடுத்துக்கிட்டு இதில் ஒரு சிலர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கடைசி வரைக்கும் அவங்க உங்களை தேடி வரல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் முக்கியம் கிடையாது. இது வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். உங்களை பிடிக்காதவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளவு தான் தேடி போய் உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி தான் சொன்னாலும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. அதனால்
உங்களுடைய நேரங்களை இவங்களுக்காக செலவு செய்து வீணடிக்காதீங்க. அடுத்தது, நம்ம இவ்வளவு விஷயங்களை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க நம்மளே தேடி வருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை உங்களை வந்துட்டு கால் பண்ண சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்களுக்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுதுன்னா, தயவு செய்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை முதல்ல ஆரம்பிக்காதீங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு கால் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி, இது எதுவாக இருந்தாலும் கான்வர்சேஷனை நீங்கள் முதல்ல ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் முடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாமல் அதை நம்ம இது மாதிரி ஒரு சில விஷயங்களை பின்பற்றி கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அதே போல் இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதையே அட்வான்டேஜ் எடுத்து மறுபடியும் உங்களை பழி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. எப்படின்னா, வல்லவன் படத்தில் வர ஹீரோயினி மாதிரி, நீ என்ன லவ் பண்ணுறல அப்போ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜ் அப்படின்றத அதிகமாக எடுத்துப்பாங்க. எப்போவுமே சரி, நீங்கள் இந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட ஃபாலோ பண்ணுறீங்க, அது வீடாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு முறை வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு மூவையும் அவங்கக்கிட்ட விடுங்க. அவங்க மூவ் பண்ணட்டும். நீங்கள் நின்று வேடிக்கை பாருங்கள், கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லுங்கள். இப்படி கொஞ்ச நாள் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்றது அவங்களுக்கு தன்னால் இன்னும் நிறைய புரிய வரும். இறுதியாக இந்த விஷயத்தை சைக்காலஜியில் நிறைய இடத்துல வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்க கூட இருந்தால் தான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், அவங்க கூட பேசினா எனக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கிது, அதே போல் மற்றவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு ஒரு சந்தோஷம், நான் வீட்டில் இருந்தால் எனக்கு பெருசாக சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கல, நான் இந்த இடத்துல இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, நான் இவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்றது எனக்கு கிடைக்கிது அப்படின்ற விஷயத்தை முதல்ல பெரிய குழியாக தோண்டி அதை புதைச்சிரு. ஏன்னா இந்த ஒரு விஷயமாகப்பட்டது உங்களை மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் தள்ளிடும். இப்போ ஒருத்தர் உங்களை முக்கியத்துவம் இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு அவங்கள உங்ககிட்ட வர வைக்கிறீங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட தான் உங்களுடைய சந்தோஷம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு உணர்ந்தீங்க அப்படின்னா, அப்போ நிச்சயம் அவங்க இது போன்று செய்யக்கொள்கிற உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கூட உங்களால் பின்பற்றவே முடியாது. முதல்ல ஒரு நல்ல விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம் அப்படின்றது உங்களில் இருந்து தான் சந்தோஷம் அப்படின்றது வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் இந்த இடத்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சந்தோஷம் அப்படின்றது நிறையா இருக்கும். அதுவே இந்த இடத்துல சந்தோஷம் அப்படின்றது இல்லை அப்படின்னா, அவங்க வந்து இந்த இடத்த முழுமைப்படுத்தினா மட்டும்தான் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, இல்லை உங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க, இல்லை நம்ம வந்துட்டு மேற்படி சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியும் அவங்க நம்ம கிட்ட வரல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப துயரத்தில் போய் முடிஞ்சிடும். சந்தோஷம் உங்கள் கிட்டே இருந்து தான் வருது, அதை நீங்கள் 100% நம்பணும். கண்டிப்பாக இந்த சைக்காலஜி ஃபேக்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிந்தவரை இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் பின்பற்றுங்க. அதே போல் இது வந்துட்டு அளவாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். நிறையா தடவை இது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதனால் நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத இதெல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட வராதவங்க கிட்ட நீங்கள் பெருசாக வேறு எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்களையே இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலைகள் என்னவோ அதை நோக்கி நகருங்க. நிச்சயம் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை தேடி வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.